எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. கொஞ்சம் ஆவியோடு கூட இந்த சத்தியத்தை கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் பேச சர்வ வல்லமையுள்ள தேவன். உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. வசனம் சொல்லி இருக்கிறது, உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது. அந்த மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் இருந்தது. ஆனாலும் நோவாவுடைய பேழை எப்படி இருந்ததா? ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்களேன், கொஞ்சம் கண்களை மூடிக்கொள்ளுங்களேன். ஆவியானவர் பலமாய் ஏவுகிற ஒரு காரியம், ஆவியானவர் பலமாய் ஏவுகிற ஒரு காரியம். கொஞ்சம் நீங்க ஆவில கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிங்க, கொஞ்சம் ஆவில நீங்க நிரம்ப ஆரம்பிங்க. உங்களுடைய ஆவி வெறுமையா இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை புரிந்தவர்கள் மாத்திரம், இந்த சத்தியத்தை புரிந்தவர்கள் மாத்திரம் உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் உண்டாகட்டுமே, வார்த்தைகள் உண்டாகட்டுமே, வார்த்தைகள் உண்டாகட்டுமே. நோவா முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கிறோம் ஒரு வெட்டாந்தரையான ஒரு நிலைமை, ஒரு வெட்டாந்தரையான ஒரு நிலைமை. ஒரு வனாந்திரத்தை போல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு, வனாந்திரத்தை போல ஆரம்பிக்கிறாரு. நீங்க கேட்கிறீங்க கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தை அல்லவா நான் செய்தேன், நீர் சொன்ன காரியத்தை அல்லவா செய்தேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படவில்லையே. இன்னும் ஒரு சிலர் நீங்க கேட்கிறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு விரோதமா பேசுகிற இந்த ஜனங்களிடத்துல, எனக்கு விரோதமா பேசுகிற இந்த ஜனங்கள் மத்தியில என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா, என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரம் வழிந்து ஓடட்டும். நோவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் ஒரு சில நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணி இருப்பார். அவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிற ஜனங்களை நோக்கி, ஆண்டவரே பரியாசம் பண்ணுகிற ஜனத்திற்கு முன்பாக என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரேன்னு அவர் ஒரு விசை கேட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா உங்களை நோக்கி வருகிறது? நோவாவே, இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அல்ல, ஓ இவர்களுடைய தலைக்கு மேலாய் நான் உயர்த்த போவது அல்ல, இவர்களுடைய தலைக்கு நேராய் உன்னை நான் உயர்த்த போவது அல்ல, சில உயர்ந்த கண்மலைகளுக்கு மேலா உன்னை நான் உயர்த்த போகிறேன், சில உயர்ந்த கண்மலைகளுக்கு மேலா. இல்ல இல்ல, இன்னும் ஒரு சிலருக்கு புரியல. ஓ புரிந்தவர மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க, தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. ஒரு சிலர் கேட்கிறீங்க, ஓ எனக்கு விரோதமாய் பேசுகிற, எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற இந்த ஜனத்தின் மத்தியில என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல 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 இல்ல, இவர்கள் மத்தியில நான் உன்னை உயர்த்த போவது அல்ல, சில உயர்ந்த மலைகளுக்கு மேலா, சில உயர்ந்த மலைகளுக்கு மேலா உன்னை நான் உயர்த்த போகிறேன் நோவாவே. ஓ ராபா சந்தரா, நன்றி 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 நன்றி. ஒரு சிலர் ஆண்டவரோடு கூட நீங்க கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே நீ சொன்ன காரியத்தை செய்கிற, ஆனா இன்னும் பள்ளத்தாக்கின் நிலைமை, இன்னும் பள்ளத்தாக்கின் நிலைமை, ஓ இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு போல வறண்ட நிலம், பாலைவனத்தை போல. நோவாவே இல்ல நோவாவே இல்ல நோவாவே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். நோவாவே நோவாவே, ஒரு வெட்டாந்தரையான நிலைமையில உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ? இல்ல 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 இல்ல, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன கூடு. ஓ உன்னை நான் அவ்வளவு பெரிய ஜாதியாய் மாற்றப்